சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் மோடி தலைமையிலான பாஜக அரசு மக்கள் மீது சுமையை ஏற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். சென்னை புரஷவாக்கம் தானா தெருவில் வடசென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கடந்த 2014 மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைவதற்கு முன்னால் பெட்ரோல் விலை 71 ரூபாயாகவும் டீசல் 55 ரூபாயாகவும் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், அப்போது கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றின் விலை $105 இருந்ததாக குறிப்பிட்டார். ஆனால் தற்பொழுது கச்சா எண்ணெய் பேரல் $86 குறைந்து உள்ள போதும் பெட்ரோல் 1 லிட்டர் 102 ரூபாயாகவும் டீசல் 94 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் விலையை குறைக்காமல் அதிக வரி போட்டு மக்கள் மீது சுமையை பாஜக அரசு ஏற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் இருசக்கர வாகனம் பயன்படுத்தும் ஏழை நடுத்தர மக்கள் தொடங்கி பம்பு செட்களில் டீசல் பயன்படுத்தும் விவசாயிகள், டீசல் படகுகள் பயன்படுத்தும் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஆனார். அப்பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய், டீசல் 55 ரூபாய், ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $105. இப்ப 2024 1 லிட்டர் பெட்ரோல் 2014 102 ரூபாய், டீசல் 1 லிட்டர் 94 ரூபாய். இப்போ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுகின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வெறும் $86. இன்றைக்கு $86 குறைந்த பிறகு கிட்டத்தட்ட $19 ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு விலை குறைஞ்சிருக்குது. அப்ப பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேணும்ல, குறைக்கல. மத்தியில் ஆளுகின்ற அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னதாக காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து தேரடி பகுதியில் மேற்கொண்ட பரப்புரையிலும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் எரிபொருள் விலையை குறைக்க பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அப்போது அவரது பேச்சை கேட்காமல் மக்கள் கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.